டாக்டர் ஜமீலா, ஒரு 12 மணி நேரம் விவாதம் நடந்தது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அனைத்து மாநிலங்களுடைய எம்பிக்களும் பேசினார்கள். அவர்களெல்லாம் கேட்ட கேள்விக்கு, எழுப்பிய சந்தேகத்திற்கு இந்த அரசாங்கம் ஒருவேளை சரியாக அவர்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தால் இந்த உமன் ரிசர்வேஷன் பில் பாஸ் ஆகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரியாக விளக்கம் கிடைக்கிற வரைக்கும் போராடி இருக்கலாம்ல. இங்கேருந்து 39 எம்பி என்னத்துக்கு அனுப்பியிருக்கிறோம்? நடைமுறை அப்படி சார். இப்போ நடைமுறையெல்லாம் இல்லை சார். நேத்தே ரிசர்வேஷன் பில் இது பண்ணி ஆகணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல, கவர்மெண்ட் வாக்கெடுப்பு முடிச்சு இருக்கணும்னு இருக்கா? ஆமா, முடிக்க மாட்டோம், நீங்க போராடுங்க, எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுவோன்றீங்களா? அங்க போய் போராடுங்க. இந்த ஒரு நாள் போதாதுன்னு போராடுங்க. உமன் ரிசர்வேஷன் பில்லையும் என்னைக்கு பேசிருக்கணும் தெரியுமா? இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லையும் டீலிமிட்டேஷனையும் சென்சஸையும் சேர்க்காதீங்கன்னு என்னைக்கு பேசிருக்கணும்? 2023 செப்டம்பர் 20, 21 பேசிருக்கணும் பார்லிமெண்ட்ல. அன்னைக்கு பாஸ் ஆச்சு இந்த பில்லு. அன்னைக்கு பாஸ் ஆகும்போது இந்த கிளாஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இமீடியட்டா இது அமலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கணும், சட்டமாக்கி இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். 2 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அன்னைக்கு என்ன பண்ணாங்க? பில் ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணும்போது அப்பவே இந்த கிளாஸ் போட்டாங்கல்ல. இது நேத்து சேர்க்கல சார். இந்த கிளாஸ், இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை அன்னைக்கே வந்துருச்சு, 2023 வந்துருச்சு. அப்ப சென்சஸும் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உமன் ரிசர்வேஷன் பில் வந்து பாஸ் ஆகும், சட்டமாக்கப்படும் அன்னைக்கு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாங்க கேக்குறோம். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சார்? 23 ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எப்ப வந்துச்சு? ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டு இருந்தது? கரெக்ஷன்ஸ் எப்ப வந்துச்சு அத கேளுங்க சார். ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு? ஏடிஎம் எத்தனை பேரோ இருக்கட்டும், எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், ஏடிஎம்கே நீங்க இத சேர்க்க கூடாதுன்னு பேசுறதா? ரவீந்திரநாத் ஒரு ஆள் இருந்தாரு. ரவீந்திரநாத் மட்டும் இருந்தாரு 23ல. ஆமா சரி, ஆமா சரி. மொத்தமா இருந்தது மீதி யாரு? வேற யாருமே இல்ல. 38 பேர் யார் இருந்தாங்க சார்? டிஎம்கே தான் இருந்தாங்க. மேம் ராஜ்யசபா சொல்லுங்க. ரெண்டு அவையிலும் தான் பாஸ் ஆனது. இங்க பாருங்க, லோக்சபாலையும் இப்பவும் 23ல 2 பேர் வந்து வேண்டான்னு சொன்னாங்க. சரியா? ரெண்டு பேர் அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ராஜ்யசபால யாருமே அப்போஸ் பண்ணல, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பில்ல 2023ல. நான் என்ன கேக்குறேன், இப்படி ஒரு கிளாஸ் போடும்போது அன்னைக்கு என்ன பண்ணீங்க நாங்க கேக்குறோம். இன்னைக்கு கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல எதையாவது ஒண்ணு சொல்லணுமா? அன்னைக்கே நம்ம இதுக்காக போராடி இருக்கணும். நான் சொல்றேன், 38 எம்பி அன்னைக்கு போராடி இருக்கணும். நாங்க பண்ண மாட்டோம். விமன் ரிசர்வேஷன் பில்லையும் நீங்க சென்சஸையும் எதுக்கு கம்பைன் பண்றீங்க நம்ம அன்னைக்கு கேட்டிருக்கணும் சார். அன்னைக்கே சார் கேட்கல. ஏன் கேட்கல? 25 வருஷம் தள்ளி வைக்கிறோம் வாஜ்பாய் கவர்மெண்ட் 2001ல சொல்லும் போது நீங்க தானே, திமுக தானே கூட்டணியில உட்கார்ந்துருந்தீங்க. ஏன் லேட் பண்றீங்க? தொகுதி மறுசீரமைப்பு 2026 அப்படின்னு கையெழுத்து போடும்போது அதை பத்தி பேசும்போது நீங்க தானே இருந்தீங்க ஆட்சியில. என்ன சார் பேசுறாங்க? இன்னைக்கு வந்துட்டு எதையாவது ஒண்ணு சொல்றதா? நாகநந்தினி இருங்க மாநிலம் கணக்கெடுக்கணும், அந்த மாநிலம் முன்னெடுத்து வைக்கணும். நாகநந்தினி தமிழ்நாடு முதல்வர் போய் யூபில உட்கார்ந்து கேட்க முடியுமா? நாகநந்தினி பேசுறீங்க நீங்க? நாகநந்தினி நான் வரேன். எதனால ஃப்ரீஸ் பண்ணாங்க? நாகநந்தினி என்ன திரும்ப ஒரே சார் அவங்க பேசுறது ஏதாச்சும் லாஜிக் இருக்கா சார்? நீங்களே சொல்லுங்க சார். எப்படி சார் இத அக்செப்ட் பண்ணிக்கிறது? இப்போ கிளாஸ்னு சொன்னாங்க, கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். இன்னைக்கு கரெக்ஷன்ஸ் ஏன் பண்ணீங்க? நீங்க இவ்வளவு கேக்குறீங்களா மேடம்? அக்கறையா? இன்னைக்கு 5 மாநில தேர்தல், அதுல முக்கியமான மாநிலம் தமிழ்நாடும், இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால். இந்த தேர்தல் இருக்கும் போது எதுக்கு சிறப்பு கூட்டத்தொடர பிஜேபி கவர்மெண்ட் கூட்டணும்? அதுக்கு சொல்லுங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்து சொல்லிருக்கலாம்ல, நீங்க தான் கூட்டணியில் இருந்தீங்களே, நீங்களும் சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு அவசரப்பட்டு இப்ப கூட்டுறீங்க? இன்னும் தேர்தலுக்கு 4 நாள், அதாவது 4-5 நாள் தான் இருக்கு. இப்போ 16, 17, 18 இப்ப அவசரமா கூப்பிட்டு அதுவும் நீங்க விளக்கம் கொடுத்து கூப்பிட்டீங்களா? என்ன கூப்பிட்டீங்க? பட்ஜெட்டினுடைய எக்ஸ்டென்ஷன் பீரியட்னு கூப்பிட்டீங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டிராஃப்ட் இல்லைங்க. நான் ஒரே ஒன்று கேட்கிறேன், 2014 பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டிங் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல. இது வரைக்கும் எத்தனை விஷயத்த, எத்தனை கருப்பு, எத்தனை அந்த மசோதாக்களை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? இது வரைக்கும் எத்தனை எதிர்கட்சி எம்பிக்களுக்கு ஒரு மசோதாவை நீங்க தாக்கல் பண்ண போறீங்கன்னா டிராஃப்ட 1 மாசத்துக்கு முன்னாடி படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த மசோதா கூடி நைட்டு 1:30 மணி வரைக்கும் அங்க பிரச்சாரம் நடந்திருக்கு. அத்தனை 40 எம்பிக்களும் எதிர்த்து நின்று போராடி இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து 59 சீட்டு கிடைக்குதுன்றத பெருமையா பேசிட்டு நீங்க எல்லாம் வந்து
இது வந்து எதிர்க்கணும். உதயநிதி இது ஏன் போய் சொன்ன பண்ணலன்னு மாதிரியா? கேள்வி கேட்கலாம் மேடம் நீங்க. உதயநிதி போய் சொன்ன மாதிரியா? இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர் சாந்தி இல்ல, நீங்க உதயநிதி சொல்லுங்க. வந்து மேடம், இருங்க, இருங்க. என்ன சொன்னாரு? பிரச்சாரத்துல நீங்க சொல்லுங்க. பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? நாகநந்தினி மேடம் கொஞ்சம் இருங்க. உதயநிதி எதை வச்சு பேசினாரு? 39 47 ஆக போகுதுன்னு போய் பேசினாரு. 59 ஓகேன்னு சொன்னாரு. அவர் எதை வச்சு பேசினாரு? இதே உதயநிதி தானே பேசினாரு பிரச்சாரத்துல. பிரச்சாரத்துல பேசினாரு என்னது? சரி, உதயநிதி அவர்களை விட எடப்பாடி பழனிசாமிக்கு வயசு அதிகம்ல, அரசியல் அனுபவம் அதிகம் தானே. அப்ப துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க வந்து மாத்தி மாத்தி நீங்க பேசுறீங்க மேடம். என்ன விஷயம் நான் கேக்குறேன்னு நீங்க புரிஞ்சுக்கல. ஒரே ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். முக்கியமான நாகநந்தினி இப்படி பேசுறா, யார் பேசுறது இங்க புரியாதுமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேடம் ப்ளீஸ்.